சோனா குருவிக்கும் ராணா குருவிக்கும் கல்யாணம் நடந்து ரொம்ப நாள் கழிச்சு சோனா குருவி இப்பதான் முட்டையிட்டு இருந்தது. ராணாஜி, நானே கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் கழிச்சு முட்டையிட்டு இருக்கேன். நான் முட்டையிட்டு 15 நாள் ஆகுது. ஆனா நீங்க இந்த முட்டைய நம்ம பாதுகாப்பா வச்சிருக்கிறதுக்காக இன்னும் ஒரு மரத்தால ஆன வீட்டை கட்டவே இல்ல. சோனா, நான் எப்படியும் இந்த வாரத்துக்குள்ள கண்டிப்பா ஒரு வீட்டை கட்டிடுவேன். நீ அத பத்தி கவலைப்படாத. இல்ல, இன்னைக்கு நானும் உங்க கூட வருவேன். நான் மரக்கட்டைகளை எடுத்துக்கிட்டு வரேன். நீங்க உணவு தேடி எடுத்துட்டு வாங்க. சோனா, நீ என் கூட வர வேண்டாம். நம்ம முட்டைக்கு பக்கத்திலேயே இரு. இல்ல, இன்னைக்கு நான் உங்க கூட தான் வருவேன். இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நாம நம்மளுக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் ஒரு வலிமையான வீட்டை கட்டி முடிச்சே ஆகணும். சோனா குருவி இப்படி பிடிவாதமா சொல்ல வேற வழியில்லாத ராணா குருவி அதையும் அழைச்சுக்கிட்டு உணவு தேட போச்சு. சோனா, நீ மரக்கட்டைகளை தேடி எடுத்துக்கிட்டு வந்து இந்த இடத்துல வச்சுட்டு எனக்காக காத்திரு. நான் உணவு தேடி எடுத்துக்கிட்டு வரேன். இப்படி சொன்ன ராணா குருவி உணவு தேட பறந்து போச்சு. சோனா குருவி அந்த பக்கம் அலைஞ்சு திரிஞ்சு நிறைய மரக்கட்டைகளை சேகரிச்சு கொண்டு வந்தது. இப்படி கொண்டு வந்த மரக்கட்டைகளை ஒரு இடத்துல வச்சுட்டு ராணா குருவிக்காக காத்திருக்க ஆரம்பிச்சது. அந்த சமயத்துல திடீர்னு வானத்துல கருமேகங்கள் சூழ ஆரம்பிச்சது. இத பார்த்த சோனா குருவி ரொம்பவும் பயப்பட ஆரம்பிச்சது. மழை வரத்துக்கு முன்னாடியே நாம ஒரு நல்ல வீட்டை கட்டி முடிக்கணும். ராணாஜி கிட்ட அப்பவே சொன்னேன். ஆனா ராணாஜி நான் சொன்னதை காதுல வாங்கல. இப்ப நான் நினைச்ச மாதிரியே மழை வர போகுது. இப்படி நினைச்ச சோனா குருவி தன்னுடைய கணவர் உணவு தேட போன பக்கம் வேகமா பறந்து போச்சு. இப்படி போன சோனா குருவி நதிக்கரை ஓரமா ராணா குருவி உட்கார்ந்துருக்கத பார்த்துட்டு அதுகிட்ட போச்சு. ராணாஜி, சீக்கிரம் கிளம்புங்க. நம்ம காட்டுக்கு வடக்கு பக்கத்துல இருந்து மழை மேகங்கள் சூழ்ந்து வருது. அது மழையா மாறத்துக்குள்ள நம்ம கூட்டுக்கு போய் ஆகணும். பிறகு ராணா குருவியும் சோனா குருவியும் தானியங்களையும் மரக்கட்டைகளையும் எடுத்துக்கிட்டு தங்களுடைய வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்படி இவங்க கிளம்புன கொஞ்ச நேரத்திலேயே மழை பெய்ய ஆரம்பிச்சது. இப்படி திடீர்னு பெஞ்ச மழையாலையும் வீசின காத்தாலையும் ராணா குருவியும் சோனா குருவியும் பறக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க. இருந்தாலும் தங்களோட முட்டை கூட்டுல தனியா இருக்கிறத நினைச்சு எங்கேயும் உட்காராம பறந்துகிட்டே இருந்தாங்க. ராணா குருவியும் சோனா குருவியும் இப்படி மழையில பறந்து போய்கிட்டு இருக்கதை பார்த்த ரீட்டா கிளி அவங்களுக்கு குரல் கொடுத்து கூப்பிட்டுச்சு. ராணா, சோனா, நீங்க 2 பேரும் என்னோட வீட்டுக்கு வாங்க. மழை ரொம்பவும் வேகமா பெய்யுது. இப்படி பெய்யற மழையில பறந்து போறது ரொம்பவும் ஆபத்து. தயவு செய்து என்னோட வீட்டுல வந்து உட்காருங்க. மழை விட்டதுக்கு அப்புறம் பறந்து போங்க. ரீட்டா கிளி இப்படி சொன்ன உடனே அதை ஏத்துக்கிட்ட ராணா குருவும் சோனா குருவும் பிறகு ரீட்டா கிளி வீட்டுக்கு போனாங்க. ரீட்டா, நான் இட்ட முட்டை யாரோட பாதுகாப்பும் இல்லாம தனியா கூட்டுல இருக்கு. அதை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. சோனா, மழை விடுற வரைக்கும் எங்கேயும் போகாதீங்க. மழை மட்டும் இல்ல, காத்தோட வேகமும் அதிகமா இருக்கு. சோனா, நீ முட்டைய பத்தி கவலைப்படாத. முட்டைக்கு எந்த ஆபத்தும் வராது. ராணா குருவி இப்படி ஆறுதல் சொன்னாலும் சோனா குருவி மனசுல ஒரு இனம் புரியாத பயம் இருந்துகிட்டே இருந்தது. எங்கேயோ வெளியில போயிருந்த காலுக்காகவும் கோரிக்காகவும் இந்த சமயத்துல தங்களுடைய வீட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருந்தாங்க. இப்படி வந்துகிட்டு இருந்த கோரிக்காகவும் சோனா குருவியோட கூட்டுல ஒரு முட்டை ஒண்ணு தனியா இருக்கிறத பார்த்துடுச்சு. உடனே கோரிக்காகவும் காலுக்காகவும் அந்த முட்டை பக்கத்துல போய் உட்கார்ந்தாங்க. காலுச்சி, இப்படி மழை பெய்யற சமயத்துல முட்டைய குடிச்சா அந்த சுகமே தனி. இங்க பாரு கோரி, முட்டை குடிக்கிற ஆசையில உயிரை விட்டுறாத. மழை இப்படி பேஞ்சுக்கிட்டு இருக்க சமயத்துல நாம இங்க உட்காந்துருக்கிறது சரியில்லை. காலுக்காகவும் பேச்சு கேட்ட கோரிக்காகவும் உடனே முட்டைய வாயால கவிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு காத்துல சோனா குருவியோட கூட பறந்து போயிடுச்சு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு மழையும் காத்து சுத்தமா நின்றுடுச்சு. உடனே ராணா குருவியும் சோனா குருவியும் தங்களோட கூட்டை நோக்கி வேகமா பறந்து போனாங்க. இப்படி பறந்து போன இவங்க தங்களுடைய கூட அந்த மரத்துல இல்லாததை பார்த்துட்டு ரொம்பவும் அதிர்ச்சியானாங்க. நம்ம கூடு, நம்மளோட முட்டை இங்க எதுவுமே இல்ல. நல்ல ஒரு வலிமையான வீட்டை கட்டுங்கன்னு உங்ககிட்ட நான் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனா நீங்க தான் அலட்சியமா இருந்துட்டீங்க. இப்படி நடந்துருவோன்னு நான் பயந்த மாதிரியே நடந்துருச்சு. சோனா, நீ கொஞ்ச நேரம் அழாம இரு. நீ அழுவறதால இப்ப எதுவும் ஆக போறதில்ல. நாம வீடு கட்டி இருந்தா கூட அந்த முட்டை நம்மளை விட்டு போகணும்னு இருந்தா ஏதோ ஒரு வழியில கண்டிப்பா போயிடும். ராணா குருவி இப்படி ஆறுதல் சொன்னாலும் சோனா குருவி தன்னோட முட்டையை நினைச்சு அழுதுகிட்டே இருந்தது. சோனா குருவியோட முட்டையை எடுத்துக்கிட்டு போன கோரிக்காகவும் அந்த முட்டையை குடிக்க தயாரானப்ப கோரிக்காகத்தோட தங்கச்சி அங்க வந்துருச்சு. அகோசி, நீ என்ன தனியா வந்திருக்க? கோரி அக்கா, அம்மா தான் என்னை இப்ப அனுப்பி விட்டாங்க.
அம்மாவுக்கு பயங்கரமா ஜுரம், அப்புறம் 2 காலையும் கொடையுதான். இந்த மாதிரி சமயத்துல முட்டை குடிச்சா சரியா போயிடும்னு பக்கத்து வீட்டுல உள்ளவங்க சொன்னாங்க. ஓஹோ, அதனால கோரி அக்கா வீட்டுக்கு போனா எப்படியும் முட்டையை வாங்கிக்கிட்டு போலான்னு இங்க வந்துட்ட. ஆமா மாமா, அம்மா தான் போய் கோரி கிட்ட சொல்லு, கோரி எங்கேயாவது முட்டையை திருடி கொடுப்பான்னு சொன்னாங்க. அகோசி, நீயும் நல்ல சமயத்துல தான் வந்திருக்க. இந்த முட்டையை எடுத்துக்கிட்டு போய் அம்மா கிட்ட கொடு. கோரி, முட்டையை இப்படியே கொடுக்காத, யாராவது பார்த்துட்டா பிரச்சனை ஆயிடும். ஒரு கூடைக்குள்ள இந்த முட்டையை வச்சு அது மேல ஒரு துணியை போட்டு கொடுத்து அனுப்பு. அப்பதான் முட்டை உள்ள இருக்கிறது யாருக்கும் தெரியாது. பிறகு கோரிக்காவும் காலுக்காக சொன்ன மாதிரியே ஒரு கூடையில முட்டைய வச்சு துணியால மூடி கொடுத்து அனுப்புச்சு. பிறகு அந்த முட்டையை தூக்கிக்கிட்ட அகோசி அங்கிருந்து தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. சோனா, நீ வீடு கட்டுறதுக்காக எடுத்துக்கிட்டு வந்த மரக்கட்டைகளை எங்க வச்சிருக்க? வேண்டாம், வீடு கட்ட வேண்டாம். இதுக்கப்புறம் யாருக்காக வீடு கட்ட போறீங்க? சோனா, நான் சொல்றத புரிஞ்சுக்க. முட்டையை இழந்துட்டு நீ எவ்வளவு கஷ்டப்படுறியோ அதே அளவு நானும் கஷ்டப்படுறேன். இருந்தாலும் நாம அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காம அடுத்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய ஆரம்பிக்கணும். அம்மா, நான் முட்டைய வாங்கிக்கிட்டு வந்துட்டேன். சீக்கிரமா இந்த முட்டையை எடுத்து குடிங்க. உங்க உடம்பு அப்பவாவது சரியாகுதான்னு பாப்போம். எனக்கு தெரியும், கோரி கிட்ட சொல்லி அனுப்புனா எனக்காக அவ எப்படியாவது ஒரு முட்டைய கொடுத்து அனுப்புவான்னு நினைச்சேன். அதே மாதிரி கொடுத்து அனுப்பிட்டா. சரி, நீ கூட மேல இருக்கிற துணியை எடு. கோரிக்காகத்தோட அம்மா இப்படி சொல்ல அகோசி கூடைய மூடி வச்சிருந்த துணியை எடுத்தது. என்ன ஆச்சரியம், அந்த கூடைக்குள்ள இப்ப முட்டை இல்ல. அந்த முட்டையில இருந்து வெளிவந்த குருவி குஞ்சு உட்கார்ந்து இருந்தது. அம்மா, நான் அந்த முட்டையை தூக்கிட்டு வர வழியில முட்டையிலிருந்து இந்த குழந்தை வெளியே வந்துருச்சு போல இருக்கு. அகோசி, இந்த குழந்தைய பார்க்க குருவி குழந்தை மாதிரி இருக்கு. ஆமா, நீங்க யாரு? என்னோட பாட்டியா? நீங்க என்னோட பாட்டினா ஏன் இவ்வளவு கருப்பா இருக்கீங்க? அம்மா, இந்த குழந்தை பிறந்த உடனே எப்படி பேசுது பாத்தீங்களா? சரி, இப்ப இதை என்ன பண்றது? அகோசி, இந்த குழந்தைய பார்க்க குருவி குழந்தை மாதிரி இருக்கு. இங்க பாரு அகோசி, இத நாம எல்லாம் வச்சு வளர்க்க முடியாது. பேசாம இதை தூக்கிக்கிட்டு போய் கோரி கிட்டயே கொடுத்துரு. கோரி நினைச்சா மட்டும்தான் இந்த குருவி குழந்தைய அவங்க அம்மா கிட்ட சேர்க்க முடியும். அம்மா இப்படி சொன்ன உடனே அகோசி குருவி குஞ்சு இருந்த கூடைய தூக்கிட்டு தன்னுடைய அக்கா வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சா. அகோசி, என்னடி சொல்ற? போற வழியிலேயே இப்படி ஆயிடுச்சுன்னா அதை என்னால நம்பவே முடியல. கோரி சொன்னதை கேட்டுட்டு அந்த குருவி குழந்தை இப்படி பேச ஆரம்பிச்சது. ஆண்டி, நான் கூட இதை நம்பவே இல்ல. முட்டையை உடைக்க நான் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணேன். ஆனா முட்டையை உடைச்சு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நான் இப்ப பறந்து போய்கிட்டு இருக்கேன்னு. காலுஜி, இப்ப இந்த குழந்தைய என்ன பண்றது? பேசாம இந்த குருவி குழந்தைய கொண்டு போய் சோனா குருவி கிட்டயே கொடுத்துட்டு வந்துரு. வாழ்க்கையில எவ்வளவோ கெட்ட காரியம் பண்ணியிருக்கோம், இது ஒன்னாவது நல்ல காரியமா இருக்கட்டும். பிறகு கோரிக்காவும் அந்த குருவி குழந்தைய தூக்கிட்டு சோனா குருவிய பார்க்க பறந்து போச்சு. அந்த சமயத்துல ராணா குருவி தங்களுக்காக ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு இருந்தது. ராணா குருவி இப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அது கண்ல இருந்து காணாம போன தன்னோட முட்டையை நினைச்சு கண்ணீர் வந்துகிட்டே இருந்தது. இதையெல்லாம் தூரமா உட்கார்ந்திருந்த சோனா குருவி பாத்துருச்சு. உடனே அந்த ராணா குருவி பக்கத்துல வந்தது. ராணாஜி, அழுதுகிட்டு இருந்த எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இப்ப நீங்க அழ ஆரம்பிச்சுங்கன்னா என்ன அர்த்தம்? காணாம போன முட்டைய பத்தி நான் எப்படி மறந்து போனானோ அதே மாதிரி நீங்களும் மறந்துருங்க. இந்த சமயத்துலதான் கோரிக்காக அந்த கூடையை தூக்கிட்டு அவங்க கிட்ட வந்தது. சோனா, இந்த கூடைக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? இந்த கூடையை நீங்க தானே எடுத்துட்டு வந்தீங்க. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். சரி, அதை விடு. இதுக்குள்ள உள்ள பொருள் யாரோடதா இருக்கும்னு நினைக்கிற? கூடை உங்களோடதா இருக்கும்போது அதுக்குள்ள உள்ள பொருளும் உங்களோடதுதான். அதுதான் இல்ல சோனா, கூடை மட்டும்தான் என்னோடது. அதுக்குள்ள உள்ளது உங்களோடது. இப்படி சொன்ன கோரிக்காவும் நடந்தது எல்லாத்தையும் ராணா குருவிக்கிட்டையும் சோனா குருவிக்கிட்டையும் சொல்லுச்சு. இதை கேட்ட ராணா குருவிக்கும் சோனா குருவிக்கும் சந்தோஷம் தாங்கல. தங்களோட குழந்தைய மாறி மாறி தூக்கி அணைச்சிக்கிட்டு ஆனந்த கண்ணீர் விட்டு அழுதாங்க. அம்மா, அம்மா, நீங்க தான் என்னோட அம்மா. நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா இது வரைக்கும் என்ன பார்த்தவங்க எல்லாம் என்ன பார்த்துட்டு யோசனை தான் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா நீங்க 2 பேரும் தான் என்ன பார்த்துட்டு சந்தோஷப்பட்டீங்க. அதனால நீங்க 2 பேரும் தான் என்னோட அப்பா அம்மா. பிறகு தன்னுடைய வீட்டுக்கு போன கோரிக்காகவும் எதுவும் பேசாம மௌனமா இருந்தது. என்ன கோரி, மௌனமா இருக்க? சோனா குருவி உன்னை ஏதாவது திட்டுச்சா? இல்ல காலுஜி,
என்னை திட்டி இருந்தா கூட நான் வருத்தப்பட்டு இருக்க மாட்டேன். ஆனா அந்த குழந்தைய பார்த்துட்டு அவங்க 2 பேரும் எவ்வளவு தெரியுமா சந்தோஷப்பட்டாங்க. ஒரு சமயம் அந்த முட்டையை நான் குடிச்சிருந்தா இவங்களுக்கு இப்ப இந்த சந்தோஷமே வந்திருக்காது. கோரி, நீயா இப்படி யோசிக்கிற? ஆமா காலுஜி, இதுக்கப்புறம் நான் மத்தவங்கள கஷ்டப்படுத்துற மாதிரி எந்த செயலையும் செய்ய மாட்டேன். முடிஞ்சா மத்தவங்கள சந்தோஷப்படுத்துவேன், இல்லன்னா என்னோட வேலையை மட்டும் பார்ப்பேன். அந்த காட்டுல இன்னைக்கு காலையில சூரியன் ரொம்பவும் சுறுசுறுப்பா மேல வந்தது. நேத்து ராத்திரி இல்லாத வண்ண வண்ண பூக்கள் எல்லாம் அன்னைக்கு காலையில பூத்திருந்தது. அதனால அந்த காடு ரொம்பவும் கலர்ஃபுல்லா காட்சி அளிச்சது. பறவைகள் எல்லாம் தங்களோட மனசுல இனம் புரியாத சந்தோஷம் பரவ உற்சாகமா கத்திக்கிட்டு உணவு தேட கிளம்புனாங்க. பியூட்டி சூரியனோட பிரகாசத்தையும் பறவைகளோட சத்தத்தையும் கேட்டா வசந்த காலம் பிறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம சீக்கிரமா போய் இந்த காட்டுல உள்ள மரங்களை பார்க்கணும். அம்மா, வசந்த காலம் வந்துட்டதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. பிறகு சோனா குருவியும் பியூட்டியும் தங்களுடைய வீட்டுல இருந்து கிளம்பி பறந்து போனாங்க. உண்மைதான், இந்த கிளைகள்ல இருந்து இலைகள் துளிர்க்க ஆரம்பிச்சிருச்சு. உண்மையிலேயே வசந்த காலம் பிறந்துருச்சு. அம்மா, இந்த மரத்துல உள்ள இலைகள் துளித்து வந்துருச்சுன்னா வசந்த காலம் வந்துருச்சுன்னு அர்த்தமா? ஆமா பியூட்டி, வசந்த காலம் ஆரம்பிச்ச உடனே இந்த மரத்துலதான் முதல்ல இலைகள் துளிர்க்க ஆரம்பிக்கும். நான் சின்ன குழந்தையா இருக்கிறப்ப இந்த விஷயம் என் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. இப்ப என்கிட்ட இருந்து நீயும் கத்துக்கிட்ட. சரி பியூட்டி, நீ வீட்டுக்கு போ. வசந்த காலம் வந்த விஷயத்த நான் எல்லா பறவைகள்கிட்டயும் சொல்லிட்டு நம்மளோட காட்டுக்கு எப்ப கிளம்பி போக போறோம்னு கேட்டுட்டு வரேன். சோனா குருவி இப்படி சொன்னதும் பியூட்டி தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. சோனா இந்த விஷயத்த தன்னுடைய நண்பர்கள் கிட்ட சொல்ல அவங்க இருக்கிற இடத்த நோக்கி போச்சு. ரீட்டா, உனக்கு விஷயம் தெரியுமா? வசந்த காலம் பிறந்துருச்சு. நம்ம காட்டுக்கு கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு. அப்படியா? நம்ம காட்டுக்கு என்னைக்கு கிளம்புறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல, அத பத்தி பேசதான் எல்லா பறவைகளும் பார்க்க போய்கிட்டு இருக்க. பிறகு சோனா குருவியும் ரீட்டா கிளியும் சேர்ந்து மற்ற பறவைகள் இருக்கிற இடத்துக்கு போனாங்க. எல்லாரும் சீக்கிரமா தங்களுடைய மூட்டை முடிச்சுக்களை கட்டிக்கிட்டு நம்ம காட்டுக்கு போறதுக்கு தயாராகுங்க. இன்னைக்கு வசந்த காலம் வரப்போகுதுன்னு எனக்கு நேத்தே தெரியும். கோரி, உனக்கு என்னைக்கு வேணாலும் தெரியட்டும். நாம இந்த காட்டை விட்டு என்னைக்கு கிளம்ப போறோம் அதை முடிவு பண்ணுங்க. வசந்த காலம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாம ஏன் இந்த காட்டுல இருக்கணும்? நாளைக்கு காலையிலேயே நாம எல்லாரும் இந்த காட்டை விட்டு கிளம்பிடுவோம். நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும். நான் சொல்ல போற விஷயம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா நாம எல்லாரும் அதுபடியே நடந்துக்கலாம். என்ன விஷயம்னு சொல்லு காலு, அப்பதானே எங்களுக்கும் தெரியும். காலுஜி என்ன சொல்றது, நானே சொல்றேன். வருஷம் இந்த காட்டுக்கு வந்து திரும்பி போறப்ப நாம பறந்து தான் போறோம். காடு போய் சேர்ந்த உடனே நம்ம உடம்பு ரொம்பவும் டயர்டா ஆயிடுது. அதனால இந்த தடவை நம்ம கழுகக்கா வச்சிருக்க ஆம்னி பஸ்ஸை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு நம்ம காட்டுக்கு திரும்பி போகலான்னு எங்களோட ஐடியா. பஸ் பயணம் நல்லாதான் இருக்கும். ஜாலியா வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகலாம். பஸ் பயணம் ஜாலியா தான் இருக்கும், ஆனா அதுக்கான வாடகை தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படியெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஒரு பறவை பஸ்ஸில் பிரயாணம் பண்றதுக்கு 50 தானியங்கள் கொடுத்தாகணும், அவ்வளவுதான். அப்படியா? 50 தானியங்கள் தானா? இது கொஞ்சம் பரவாயில்ல. 50 தானியங்களை கொடுத்துட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு பஸ்ல உட்காந்துக்கலாம். பிறகு ஜாலியா வேடிக்கை பார்த்துக்கிட்டே நம்ம காட்டுக்கு போய் இறங்கலாம். ஆனா இவங்க பேச்சு எல்லாம் கேட்ட சோனா குருவி எதுவுமே பேசல. சோனா, நம்ம காட்டுக்கு திரும்பி போறதுல எல்லா பறவைகளையும் விட நீ தான் ரொம்ப ஆர்வமா இருந்த. ஆனா பஸ்ஸுக்கான வாடகையை சொன்னதும் எதுவுமே பேசாம உட்கார்ந்துருக்க. உங்களுக்கு எல்லாம் 50 தானியங்கள் ரொம்பவும் சாதாரண விஷயம். எனக்கு அப்படி இல்ல. அந்த தானியங்கள் இருந்தா நானும் என் பொண்ணு 1 மாசத்து கவலை இல்லாம ஓட்டுவோம். சோனா குருவி மாதிரி ஏழை பறவைங்க எப்பவுமே இப்படிதான். மற்ற பறவைகளெல்லாம் சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணனா அதை செய்ய விடாம இப்படி குறுக்க வந்து நிப்பாங்க. கோரி, யார் வந்தா என்ன, வரலன்னா என்ன, நாம இந்த தடவை பஸ்ல தான் போக போறோம். 50 தானியங்கள் கொடுக்க முடியாதவங்க நம்ம பஸ்ஸுக்கும் பின்னாலேயே பறந்து வரட்டும். இப்படி பேசுறதுக்கு அப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க கூட நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. அம்மா, நாளைக்கு காலையில நாம எத்தனை மணிக்கு கிளம்புறோம்? இந்த மாதிரி எல்லாரும் கூட்டமா பறந்து போனா எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். இல்ல பியூட்டி, நானும் நீயும் மட்டும்தான் பறந்து போகணும்.
மீதி எல்லா பறவைகளும் பஸ் எடுத்துக்கிட்டு அதுல போறாங்க. அப்படி போறதுக்கு வாடகையா ஒரு பறவைக்கு 50 தானியங்கள் கேக்குறாங்க. நம்ம 2 பேரும் பஸ்ல போறதுக்கு 100 தானியங்கள் தேவைப்படுது. அவ்வளவு தானியங்களுக்கு நம்ம எங்க போறது? அம்மா, நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க. நம்மளால பஸ்ஸுக்கு வாடகை கொடுக்க முடியலன்னா நம்ம பறந்து போவோம். ஆனா எல்லார் கூடயும் ஒன்னா பயணம் பண்றது ஒரு தனி சந்தோஷம். ஜாலியா பேசிக்கிட்டே பயணம் பண்ணலாம். அம்மா, அவங்க கூட பயணம் பண்றத சந்தோஷம்னு நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம கூட பயணம் பண்றத சந்தோஷம்னு அவங்க நினைக்கணும். பிறகு மறுநாள் காலையில காலுக்காகவும் கோரிக்காகவும் கழுகாக்காவை பார்க்க பறந்து போனாங்க. கழுகக்கா கழுகக்கா, சீக்கிரமா எழுந்திருங்க, எல்லாரும் உங்களுக்காக தான் காத்திருக்கோம். நான் கூட நீங்க எப்போ வருவீங்கன்னு காத்திருந்தேன். பஸ்ஸோட வாடகைக்கு எல்லார்கிட்டயும் தானியங்களை வசூல் பண்ணிட்டீங்களா இல்லையா? பஸ்ஸில் எத்தனை பேர் வராங்களோ எல்லார்கிட்டையும் வாடகை தானியங்களை வசூல் பண்ணியாச்சு. ஒரே ஒரு குருவி கிட்ட தான் வாடகையா கொடுக்க தானியங்கள் இல்லை. அந்த குருவியை நாங்க பறந்து வர சொல்லிட்டோம். எதுக்கு அந்த குருவியை பத்தி தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? கழுகக்கா, நீங்க சீக்கிரம் பஸ்ஸை எடுத்துக்கிட்டு வாங்க. இப்படி சொன்ன காலுக்காகவும் கோரிக்காகவும் பஸ்ஸுக்குள்ள ஏறி உக்காந்துக்கிட்டாங்க. உடனே கழுகாக்காவும் பஸ்ஸில் ஏறி உட்காந்து பஸ் ஸ்டார்ட் பண்ணுச்சு. மீதி எல்லா பறவைகளும் ஒரு இடத்துல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பஸ் அங்க போன உடனே எல்லா பறவைகளும் பஸ்ல ஏறி உட்காந்தாங்க. கழுகக்கா, எல்லாரும் வந்தாச்சு, பஸ்ஸை எடுங்க. கோரி, சோனா குருவி இன்னும் வரல. அதுக்குள்ள எதுக்காக பஸ் எடுக்க சொல்ற? ரீட்டா, வர வர உனக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். சோனாதான் வாடகையை கொடுக்க 50 தானியங்கள் இல்லைன்னு சொல்லிடுச்சுல்ல. அதுக்கப்புறம் அவங்களுக்காக நாம ஏன் காத்திருக்கணும்? நாம ஆளுக்கு 10 தானியங்கள் கொடுத்து சோனா குருவியையும் அழைச்சுக்கிட்டு போகலாம். எப்படி என்னோட ஐடியா? இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப சோனா குருவி அங்க வந்துருச்சு. நண்பர்களை, எங்களையும் உங்க கூட அழைச்சிட்டு போங்க. பியூட்டியான அவ்வளவு தூரம் பறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நாங்க சீட்ல உட்காரல, தரையில ஒரு ஓரமும் உட்காந்துக்கிறோம். நாங்க எல்லாம் வாடகை கொடுத்து பஸ்ல போவோம், நீ மட்டும் ஓசில வரலான்னு பாக்குறியா? இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். கோரியக்கா, அப்படின்னா பரவாயில்ல, நானும் பியூட்டியும் பஸ்ஸோட கூரை மேல உட்காந்துக்கிறோம். அதுக்காவது அனுமதி கொடுங்க. சோனா குருவி இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப கழுகாக்கா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு போயிடுச்சு. கோரி, சோனா குருவியை இப்படி விட்டுட்டு போறது எனக்கு என்னவோ மனசே சரியில்லை. சோனா குருவி பஸ் போறதைய பாத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்தது. அம்மா, இந்த பஸ்ஸ பாத்துக்கிட்டே உட்கார்ந்திருந்தா நம்ம காடு இங்க வந்துடாது. சீக்கிரம் வாங்க, நாம பறக்க ஆரம்பிப்போம். ஆமா, என்னோட சீட்ல ஒரு பேக் இருக்கே, இது யாரோடது? கோரி, அது என்னோடதுதான். ஏய் ரீட்டா, நீ உட்கார்றது அங்க, உன் பேக்கை வைக்கிறது இங்கேயா? மரியாதையா உன்னோட பேக்கை எடுத்துக்க. கோரி இப்படி சொன்ன உடனே ரீட்டா கிளி தன்னோட பேக் எடுத்துக்கிச்சு. கழுகக்கா, வண்டியை கொஞ்சம் வேகமா ஓட்டிட்டு போங்க. நீங்க ஓட்டுற ஸ்பீட பார்த்தா மாப்பிள்ள ஊர்வலம் போற மாதிரி இருக்கு. கோரி இப்படி சொன்ன உடனே கழுகாக்கா பஸ் ஸ்பீடா ஓட்ட ஆரம்பிச்சது. சோனா குருவியும் அதோட பொண்ணு பியூட்டியும் வேக வேகமா பறந்து வந்துகிட்டு இருந்தாங்க. இப்படி ரொம்ப தூரம் பறந்து வந்ததுக்கு அப்புறம் சோனா குருவிக்கு ரொம்பவும் மூச்சு வாங்க ஆரம்பிச்சது. உடனே ஒரு மரக்கிளையில உட்கார்ந்தது. பியூட்டி, அம்மாவால இதுக்கு மேல வேகமா பறக்க முடியாது, மூச்சு வேற வாங்குது. கொஞ்ச நேரம் இங்க ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பறக்க ஆரம்பிப்போம். ஒரு நதிக்கும் பக்கத்துல அவங்களோட பஸ் வேகமா போய்கிட்டு இருக்கு. இப்ப திடீர்னு கழுகாக்காவுக்கு மயக்க வர ஆரம்பிச்சது. எனக்கு என்னாச்சுன்னே தெரியல, கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டு வருது. இந்த நிலைமையில பஸ்ஸ ஓட்டிக்கிட்டு போனா ரொம்பவும் ஆபத்து. இப்படி நினைச்ச கழுகு பஸ்ஸ ஒரு ஓரமா நிறுத்துச்சு. கழுகக்கா, என்னாச்சு? ஏன் பஸ்ஸை நிறுத்திட்டீங்க? முடியல, எனக்கு ரொம்ப மயக்கமா இருக்கு. உங்கள யாருக்காவது பஸ் ஓட்ட தெரியுமா? காலுஜி, உங்களுக்கு பஸ் ஓட்ட தெரியுமா? கோரி, இப்ப வரைக்கும் எனக்கு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது. என்ன போய் பஸ் ஓட்ட சொல்ற? நான் சின்ன வயசுல ரிமோட் காரை நிறைய தடவை ஓட்டி இருக்கேன். நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா? நாங்க எல்லாம் பஸ்ஸை விட்டு இறங்கிக்கிறோம். நீ வேணா தனியா பஸ்ஸை எடுத்துக்கிட்டு போய் ஓட்டிப்பாரு. பிறகு எல்லாரும் பஸ்ஸை விட்டு கீழே இறங்கிட்டாங்க. கழுகாக்காவுக்கு ரொம்பவும் மயக்கம் வரவே அது ஒரு இடத்துல படுத்துருச்சு. அங்க இருந்த பறவைகள் எல்லாம் ரொம்பவும் குழப்பத்துல இருந்தாங்க. கழுகக்கா, உங்களுக்கு என்னாச்சு? பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கா என்னன்னு வேற தெரியல. இங்க பாருங்க, எனக்கு ஒன்னும் இல்ல. 2 நாளா சரியான தூக்கம் இல்ல. இப்ப படுத்து தூங்கி காலையில எழுந்திருச்சேன்னா எல்லாம் சரியா போயிடும்.
ஆளுக்கு ஒரு பக்கம் படுத்து தூங்குங்க. கழுகக்கா இப்படி சொன்ன உடனே எல்லாரும் சோகமாயிட்டாங்க. காலுஜி, இந்த ராத்திரியில நாம எங்க தங்கறது? இவ்வளவு பெரிய பஸ்ஸை எதிரில் வச்சுக்கிட்டு கேட்குற கேள்வியை பாரு. எல்லாரும் இன்னைக்கு ராத்திரி அந்த பஸ்ஸில் தான் போய் படுத்து தூங்கணும்னு நினைக்கிறேன். ஆளுக்கு 50 தானியங்களை கொடுத்து இந்த பஸ்ல வந்ததுக்கு பேசாம பறந்தே போயிருக்கலாம். இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப வேகமா ஒரு கார் அங்க வந்து நின்னது. அந்த காருக்குள்ள சோனாக்குருவியும் பியூட்டியும் இருந்தாங்க. காணண்ணா, உங்க பஸ்ஸுக்கு என்னாச்சு? ஏன் எல்லாரும் இங்க நிக்கிறீங்க? பிறகு காலுக்காக நடந்தது எல்லாத்தையும் சோனாக்குருவி கிட்ட சொல்லுச்சு. சோனா, இந்த கார் யாரோடது? புறாண்ணா, நாங்க பறந்து வர வழியில ஒரு இடத்துல பறக்க முடியாம உட்காந்து ஓய்வு எடுத்துட்டு இருந்தோம். என்னையும் பியூட்டியையும் பார்த்து பரிதாபப்பட்டு இவங்க எங்களை ஏத்துக்கிட்டாங்க. நாங்க இன்னும் 1/2 மணி நேரத்துல நம்ம காட்டுக்கு போய் சேர்ந்துடுவோம். சோனா சோனா, காருக்குள்ள இடம் இல்லாட்டி பரவாயில்ல, நாங்க எல்லாம் கார் மேல உக்காந்துக்கிறோம். கொஞ்சம் அவர்கிட்ட கேட்டு சொல்லு. கோரி அக்கா, நான் ஏற்கனவே அவர்கிட்ட கேட்டுட்டேன். நீங்க எல்லாரும் மேலே ஏறி உக்காந்தா கார் தாங்காதுன்னு சொல்றாரு. பிறகு சோனாக்குருவி வந்த கார் வேகமா கிளம்பி போயிடுச்சு. நாமெல்லாம் வீடு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு காலையில தான் சோனாக்குருவி நம்ம காட்டுக்கு வரும்னு நினைச்சேன். ஆனா இப்ப சோனாக்குருவி முன்னாடி போயிடுச்சு. நாமெல்லாம் நம்ம காட்டுக்கு எப்ப போக போறோன்னே தெரியல. கோரி, நாம நினைச்சதெல்லாம் நடக்க போறது இல்ல. நமக்கெல்லாம் மேல ஒருத்தன் இருக்கான் பாரு, அவன் நினைச்சது தான் நடக்கும். இங்க பாருங்க காகங்களே, நாம மத்தவங்களுக்கு என்ன கொடுக்க ஆசைப்படுறோமோ இறைவன் நமக்கும் அதையே தான் கொடுப்பான்.